அருகே திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்குள் ரீல்ஸ் செய்து குறும்பு. தர்மகர்த்தா வளர்மதி கோவில் பெண் ஊழியர்களுடன் சேர்ந்து சினிமா பாடலுக்கு ரீல்ஸ். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைகிறார். வணக்கம் ஜெய்ஹரிஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழகத்தின் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள்ல பக்தர்களுக்கு என ஆடை கட்டுப்பாடு, செல்போன் பயன்படுத்தக்கூடாது, உடை கட்டுப்பாடுகள் என கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில சென்னையில் புகழ்பெற்ற உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்றான திருவேற்காட்டில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயமும் ஒன்று. இங்கு மாவட்டம், மாநிலம் மட்டுமல்லாமல் நாடு கடந்து பக்தர்கள் வந்து செல்கின்றன. இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் டிரஸ்டில் உள்ள தர்மகர்த்தா வளர்மதி அண்மையில் வெளியிட்டுள்ள ரீல்ஸ் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆலய வளாகத்தில் வளர்மதி மற்றும் அறநிலையத்துறையில் பணியாற்றும் 12க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒன்றாக இணைந்து இந்த ரீல்ஸை எடுத்து நடித்துள்ளனர். இதில் ரீல்ஸ் போட்டுள்ள அரசு திரைப்படத்தில் கோவிலில் வடிவேலு வேலை செய்வது போலவும் நடித்து இருப்பார். வடிவேலுக்கு திடீரென அரசு வேலை கிடைத்தவுடன் இந்தாங்க எனது ராஜினாமா கடிதம் என கொடுத்துவிட்டு அங்கிருந்து அனைவரையும் கலாய்த்து விட்டு செல்வார். இதே பாணியில் திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்தில் வடிவேல் படத்தில் வரும் டயலாக்கிற்கு தர்மகர்த்தா வளர்மதியுடன் 12 ஊழியர்கள் நடித்து அசத்தியுள்ளனர். இந்தாங்க எனது ராஜினாமா கடிதம் என வடிவேல் டயலாக்கு நிஜ கோவில் ஊழியர்கள் தனது ஐடி கார்டை வீசி நடித்துள்ளனர். அதே போல் தர்மகர்த்தா வளர்மதியை புகழ்ந்தும் நடித்து வீடியோக்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோக்கள் சமூக வலைத்தில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் வளாகத்தில் கேமரா பயன்படுத்தக்கூடாது, செல்போன் புகைப்படம் எடுக்கக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விடுத்துள்ள நிலையில் கோவிலில் நிர்வாகிகளும் ஊழியர்களும் மட்டும் ரீல்ஸ் போட, வீடியோ எடுக்க யார் அனுமதித்தது என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. அதே போல் மன நிம்மதிக்காக ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு புண்ணிய ஸ்தலங்களில் கும்பலாக லூட்டி அடித்து வரும் தர்மகர்த்தா மற்றும் 12 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை இருந்தது. மேலும் தற்போது இந்த ஆலயத்தில் புனரமைப்பு பணிகளாக நடைபெற்று வரும். இதனால் இந்த மண்டபத்தில் பகுதியிலேயே வைத்து அம்மன் தரிசனம் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே பகுதியில் அம்மன் ஆலயம் அமைந்துள்ள சுமார் 50 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் பகுதியில் வைத்து இந்த வீடியோவை எடுத்ததும் பொதுமக்கள் வந்து சில பகுதியில் பிரதான பகுதியாக இந்த பகுதி பயன்படுத்துகிற பகுதியில் இப்படி ஒரு வீடியோ எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.